குட் மார்னிங். இன்றைக்கி நாம் இங்கிலீஷ் நவுன் யூஸ் பண்ணுறதுல காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி கரெக்டாக எழுதணுங்கிறத பார்ப்போம். முருகன் பிளேட் எ ஃபென்டாஸ்டிக் பிளே. இது சரியா? ஆனால் ஃபென்டாஸ்டிக் பிளேன்னு சொல்லக்கூடாது, ஃபென்டாஸ்டிக் கேம்னு சொல்லணும். அப்போ பிளேங்கிற வேர்டு தப்பு. முருகன் பிளேட் எ ஃபென்டாஸ்டிக் கேம். அருமையாக விளையாடினான். லலிதா கேவ் மீ 100 ரூபீ ஃபார் த பென். இதில் 100 ரூபீ அப்படி சொல்கிறது இல்லை, 100 rupees. லலிதா கேவ் மீ 100 rupees ஃபார் தி பென். இதுதான் கரெக்டு. ஃப்ரெஞ்ச் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். சொல்ல வந்த விஷயம் ஃப்ரெஞ்சு மக்கள் கடுமையான உழைப்பாளிகள்னு. அதுக்கு வெறும்னா ஃப்ரெஞ்சுன்னு போடக்கூடாது. தி ஃப்ரெஞ்ச் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அஜயன் பிளேஸ் கிட்டார் பட் நாட் ஃப்ளூட். இதில் கீட்டாருக்கு முன்னால் தி போடணும். அஜயன் பிளேஸ் தி கீட்டார் பட் நாட் தி ஃப்ளூட். இதுதான் கரெக்டு. ஆன் ஃப்ரைடேஸ் மை சிஸ்டர் கோஸ் டு த டெம்பிள். டு தி டெம்பிள்னு போட்டிருக்க. டெம்பிள்னா சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே தி வராது. ஆன் ஃப்ரைடே மை சிஸ்டர் கோஸ் டு டெம்பிள். ஹிமாலயாஸ் இஸ் அ கிரேட் மவுண்டன். அதில் தி ஹிமாலயாஸ்னு சொல்லணும். ஆர்டிகிள் தியை மலைத்தொடருக்கு முன்னால் பயன்படுத்தணும். தி ஹிமாலயாஸ் இஸ் அ கிரேட் மவுண்டன். ஹூ ஹஸ் காட் தி ஃபஸ்ட் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ்? ஃபர்ஸ்ட் மார்க்ஸ்னு வருது, ஃபஸ்ட் மார்க்னு இருக்கணும். ஹூ ஹஸ் காட் தி ஃபஸ்ட் மார்க் இன் இங்கிலீஷ்? முதல் மதிப்பெண், ஃபஸ்ட் மார்க். பவன் இஸ் மை கசின் பிரதர். இதில் கசின் பிரதருங்கிறதுல கசின்னு சொன்னாலே ஒன்று விட்ட சகோதரன் தான் அர்த்தம். அதனால் கசின் சொல்லும்போது பிரதர் வேண்டாம். பவன் இஸ் மை கசின். இது கரெக்டு. தி டைமண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன். வைரம்ங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த கல். அதில் தி வேண்டாம். டைமண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன். ஏன்னா அது நவுன். அது ஜுவல்லில் ஜம்மில் ஒரு ஜம். அது தி டைகர்ஸ் ஆர் டேஞ்சரஸ் கிரியேச்சர்ஸ். இதில் தி டைகர்ஸ் வேண்டாம். டைகர்ஸ் ஆர் டேஞ்சரஸ் கிரியேச்சர்ஸ். ஸோ a noun is a naming word. It is used to signify the name of a person, place or an object. Now we learn how to avoid the common mistakes in the use of noun by practicing the sentences given above. Thank you.